தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகள் வழக்கத்தை விட பல மடங்கு டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. சென்னையிலிருந்து கோவைக்கு வழக்கமாக ஏசி இருக்கைக்கு 600 முதல் 900 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணமாக வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2000 முதல் 4000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரைக்கு செல்ல ஏசி படுக்கைக்கு 2000 முதல் 3200 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏசி இருக்கை வசதிக்கு ரூபாய் 2000 முதல் கட்டணம் உயர்ந்துள்ளது. திருநெல்வேலிக்கு ஏசி படுக்கை வசதி கட்டணம் 3500 ரூபாயாகவும் ஏசி இருக்கை வசதிக்கு 2700 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாகர்கோவிலுக்கு ஏசி இல்லாத இருக்கைக்கு 2460 ரூபாய் வரையும் ஏசி இருக்கை வசதிக்கு 3363 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை முடிந்த பின் பொதுமக்கள் சென்னை திரும்புவதற்கு வசதியாக 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அக்டோபர் 21, 22 தேதிகளில் திருநெல்வேலி, செங்கல்பட்டு இடையே இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் கோவை, போத்தனூரில் இருந்து சென்னை, சென்னையில் இருந்து மங்களூர் மற்றும் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை, எழும்பூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதியை உறுதிப்படுத்தும் நோக்கில் தெருக்களுக்கு சூட்டப்பட்ட சாதி பெயரை நீக்க திராவிட மாடல் அரசு முன்னுரிமை கொடுப்பதாக கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்பொழுது மகாத்மா காந்தியின் கூற்றை நினைவு கூர்ந்த அவர் கிராமங்கள்தான் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்வதாக கூறினார். மேலும் தெருக்களில் சாதி பெயரை நீக்க அண்மையில் வெளியிடப்பட்ட அரசாணையை சுட்டிக்காட்டி இதன் மூலம் சமூக நீதியை திராவிட மாடல் அரசு உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கல்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்ற பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாடி அவர்களது தேவைகளை கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடியிருக்கோம், விவசாயம் பண்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்றோம். அதை கொண்டு போய் நாங்கள் விற்பனை செய்யும் போது 2000 3000 வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு. அதை 2 ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மெனக்கட்டு எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பலன் அடைந்தோம். வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்தில் அமைத்து விவசாயிகள் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும். சென்னையில் சாதி பெயரை கொண்ட 3400 சாலைகளுக்கு புதிய பெயர் சூட்ட மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் சாதி பெயர் தாங்கிய சாலைகளுக்கு தலைவர்கள் அல்லது மலர்களின் பெயர் சூட்டப்படும் என மாநில அரசு அண்மையில் அறிவித்தது. அந்த வகையில் சென்னையில் சாதி பெயருடன் கூடிய 3400 சாலைகளுக்கு புதிய பெயர் சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி டெண்டர் விடப்பட்டு அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் தெருக்களின் பெயர் மாற்றப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 35,000 சாலை மற்றும் தெருக்களில் சாதி பெயர் கொண்ட 3400 தெருக்களின் பெயரை மாநகராட்சி அடையாளம் கண்டு மறு பெயரிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. சாலை பதிவுகளின் அடிப்படையில் வருவாய்த்துறை இந்த இறுதி பட்டியலை தயாரிக்கும் என்றும் வரும் திங்கட்கிழமைக்குள் பட்டியல் தயாராகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சாலை பெயர் பலகைகளை எதிரொலிப்பு விளக்குகளுடன் அமைப்பதற்கான டெண்டர் விரைவில் வெளியிடப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த நபரை ராஜஸ்தானில் போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் உள்ள கண்டோன்மெண்ட் பகுதியை கண்காணித்த போது மங்கத் சிங் என்பவரின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குரியதாக கண்டறியப்பட்டது. ராஜஸ்தான் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரித்த போது இஷா சர்மா என்ற புனைப்பெயரை கொண்ட பாகிஸ்தான் பெண்ணின் ஹனி டிராப்பில் சிக்கிய மங்கத் சிங் கடந்த 2 ஆண்டுகளாக சமூக ஊடகங்கள் மூலம் அவருடன் தொடர்பில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு முக்கிய தகவல்களை பகிர்ந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
இதன் பேரில் 1923ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் கீழ் மங்கத் சிங்கை போலீசார் கைது செய்தனர். ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பாகவும் அதன் பின்னரும் அல்வார் நகர் மற்றும் நாட்டின் பிற முக்கிய இடங்கள் பற்றிய தகவல்களை இஷா சர்மாவிடம் மங்கத் சிங் பகிர்ந்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் நடந்த ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பெண் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படாத விவகாரத்திற்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முத்தாக்கி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண் செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்காதது பெரும் சர்ச்சையானது. இதற்கு அரசியல் தளத்தில் கடும் கண்டனம் வலுத்தது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சகம், ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளது. தனக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நோபல் பரிசை ஏற்பதாக வெனிசுலா நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நோபல் பரிசை பெற்றதும் தன்னை அழைத்து பேசிய மரியா கொரினா மச்சாடோ தனக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நோபல் பரிசை ஏற்பதாகவும் நோபல் பரிசுக்கு தான் உண்மையிலேயே தகுதியானவர் என்று கூறியதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நோபல் பரிசை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை, மரியா கூறியிருக்கலாம் என்றுதான் நினைத்தேன். அவருக்கு நான் தொடர்ந்து உதவி செய்து வருகிறேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதால் தான் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நோபல் கமிட்டி அமைதியை விட அரசியலை முன்னிறுத்துவதாக வெள்ளை மாளிகை விமர்சித்த நிலையில் ட்ரம்ப் இதுபோன்ற கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்க நாடுகளில் ஒன்றான மெக்சிகோவில் கனமழை பெய்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிழக்கு மெக்சிகோவில் உள்ள வடக்கு வெராக்ரூஸ் மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கார் ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பல வாகனங்கள் சேதமடைந்தன. porque el puente... sí, pero... 2021, 22, 23ஆம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் வழங்குகிறார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படும் இந்த விருதுகள் பல ஆண்டுகளாக இயல் இசை நாடக கலைக்கு சேவை செய்த கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பாரதியார், எம். சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படும் கலை வித்தகர்களுக்கான விருதுகளும் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாரதியார் விருது முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கும், எம். சுப்புலட்சுமி விருது KJ யேசுதாசுக்கும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் நடிகர்கள் விக்ரம் பிரபு, SJ சூர்யா, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி ஆகியோருக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இசையமைப்பாளர் அனிருத், இயக்குனர் லிங்குசாமி, பாடலாசிரியர் விவேகா, பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குனர் சாண்டி உட்பட 90 பேருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், விருது பெறும் கலைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர். தன்னை தவறாக சித்தரிக்கும் வகையிலான AI புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வருவதாக நடிகை பிரியங்கா மோகன் வேதனை தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பிரியங்கா மோகன் இறுதியாக பவன் கல்யாண் உடன் தெலுங்கில் வெளியான OG படத்தில் நடித்திருந்தார். அதில் இடம்பெற்ற சில காட்சிகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட AI போட்டோக்கள் இணையத்தில் தீயாய் பரவின. இதற்கு வேதனை தெரிவித்துள்ள நடிகை பிரியங்கா மோகன், இதுபோன்ற போலி புகைப்படங்களை பகிர்வதையும் பரப்புவதையும் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். AI தொழில்நுட்பம் நெறிமுறையான படைப்பாற்றலுக்கு மட்டும் பயன்பட வேண்டுமே தவிர தவறான தகவல்களை பரப்புவதற்காக அல்ல என்று கூறியுள்ளார்.